காலம் ஒன்றில் எங்கும் தண்ணீராக காட்சியளித்தது. அதில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருந்தார். அப்பொழுது அவரது காதிலிருந்து மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் தோன்றினர். அவர்கள் 1000 வருடம் கடும் தவம் செய்து அற்புதமான சக்தியை பெற்றனர். அந்த நேரத்தில் மீண்டும் இந்த உலகத்தில் உயிர்களை தோற்றுவிக்க பிரம்மன் அங்கு வந்து சேர்ந்தார். அவரை பார்த்த மது கைடபர் இருவரும் எங்களுடன் போருக்கு வா என்று பிரம்மனை அழைத்தனர். அவர்களின் சக்தியை கண்டு திகைத்த பிரம்மா விஷ்ணுவை துதித்தார். யோக நித்திரையில் இருந்து எழுந்த விஷ்ணு நெடும் போர் செய்து அவர்கள் இருவரையும் அளித்தார். விஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றியதால் அசுரர்களின் ஆன்மா வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தை பெற்றது. அப்படி அவர்கள் வைகுண்டம் சென்ற தினம் ஒரு மார்கழி வளர்பிறை ஏகாதசியாகும். அப்போது அவர்கள் இருவரும் விஷ்ணுவிடம் எங்களைப் போல் இந்த மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று யார் விரஜா நதி தாண்டி பரமபத வாசலை கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் மோட்சம் வரல வேண்டும் என்றனர். அதன்படியே பெருமாள் கோவில்களில் மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசியில் பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அவருக்காக மற்றவர்கள் சங்கல்பம் செய்து விரதத்தை கடைபிடிக்கலாம். அந்த பலன் ஏகாதசி விரதம் யாருக்காக இருக்கிறோமோ அவருக்கு போய் சேரும். இன்று ஆலயம் சென்று மகாவிஷ்ணுவை தரிசித்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.